வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி3 ஆட் சம்பந்தமான அதுலயும் முக்கியமா பார்க்க போனோம்னா இந்த ஆப் சம்பந்தமான ஒரு தகவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு டீடைலா பார்க்க போறோம். இப்போ ட்ரெண்டிங்கா மைவி3 ஆட் சம்பந்தமா போயிட்டு இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. டொமைன் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல இப்போ பரவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இதுல முக்கியமா வந்து பார்க்க போனா பல நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா, ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரப்போதா, அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பண்ணியிருக்காங்களா, டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துற வகையில் தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க போனோம்னா நிறுவனத்தை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா நிறுவனம் இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. ஆப்போட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு, ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ இப்போ இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம மெயினாக கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது கவர்மெண்ட்டுடைய அனுமதி இல்லாம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண முடியாது, நிறுவனத்தையும் திறக்க முடியாது, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா திறக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரல. ஆனால் மெயினாக வந்து கவர்மெண்ட்டோடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நிர்வாக சம்மந்தப்பட்டவங்களே அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் நிர்வாக சம்மந்தப்பட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவங்க நிறுவனம் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. ஆப் அப்டேட்டாக இருக்கட்டும், நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா திறக்க முடியும், பணத்தை கொடுக்கறதா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனோம்னா அந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் வேணும். அப்படி இருக்கக்கூடிய வகையில் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல மைவி3 ஆட்ஸ் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க நிர்வாக சம்மந்தப்பட்டவங்க ஒரு அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் ஒரு தெளிவான விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேக்கான ஒரு தகவலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் சரி மெயினாக நம்ப வேண்டியதுன்னு பார்க்கும்போது ரெண்டே விஷயத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படிங்கிறது ஒன்று கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தினா அதை நம்ம முழுமையாக நம்ப முடியும். அப்படி இல்லைங்கக்கூடிய வகையில் நிர்வாக சம்மந்தப்பட்டவங்க அதில் முக்கியமாக எம்டி அவர்கள் இதை பற்றின தகவலை வெளியிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக நம்ப முடியும். ஸோ அப்படி இல்லைங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பாசிட்டிவான தகவலும் வருது, நெகட்டிவான தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை நம்பணும் எதை நம்ப வேணாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக தெரிய வராது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகம் சம்மந்தப்பட்டவங்க எம்டி அவர்கள் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் தரப்புலேயே ஏதாவது தெரியப்படுத்தினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை முழுமையாக வந்து நம்ப முடியும். ஸோ அதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக வந்து தெரிய வரல. கன்ஃபார்மாக இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் நான் அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வேறு ஏதாவது நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.